விகிடத்த கேட குண மதமோடுள்ளோரே விகிடத்த கேட குண மதமோடுள்ளோரே வெற்றி வேல் முருகா வேல் முருகையா விகிட தகிட குண மலமோடுகரே வெற்றி வேல் முருகா முருகையா வேல் முருகா வேல் முருகையா வில்லி சேராகங்கள் சங்கீதம் பாடிட வில்லி சேராகங்கள் சங்கீதம் பாடிட வெகுமதி நீ தருவா சங்கீதம் பாடிட சங்கீதம் பாடிட வெகுமதி நீ தருவா கடலை பழமுடனே பயறு பலகணி எல்லாம் கந்தையா பலகணி எல்லாம் கந்தையா கடலை பழமுடனே பயறு பலகணி எல்லாம் கந்தையா பயறு பலகணி எல்லாம் கந்தையா பால் பழம் சர்க்கரை மாங்கனி பால் பழம் சர்க்கரை படைப்போம் அடைகலமா சர்க்கரை மாங்கனி தேங்கனி பால் பழம் சர்க்கரை மாங்கனி தென்கனி படைப்போம் அடைகளலாம் போடு போடு திகிர்தமே திருச்செந்தூர் நகரில் வாழும் நகரில் வாழும் சிவசண்முகா திகிர்தமே திருச்செந்தூர் நகரில் வாழும் நகரில் வாழும் சிவசண்முகா சிவனார் அருளாலே சிவனார் அருளாலே அமரர்கள் செந்தூர் வேல் முருகா அமரர்கள் திரை சிவனார் அருளாலே அமரர்கள் திரை செந்தூர் வேல் முருகா குருவாம்புலவராமில்லை குணமுடன் படிக்க வைத்தார் எங்களை குணமுடன் படிக்க வைத்தார் எங்களை தாயே குருவாம்புலவரா குணமுடன் படிக்க வைத்தார் எங்களை குணமுடன் படிக்க வைத்தார் கோமளம் பொருந்திய பால கோமளம் பொருந்திய குருபாதம் துணை நமக்கு சுவாமி பாடுவோமே ராமா உன்னை பாடுவோமே ராமா உன்னை பலகால உமை தொழுவே தேடுவோமே ராமா உன்னை திச்சனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா உச்சங்கூரை அணுகிடாமல்
காலசாமி கதைகள் பாட அம்மா கலைமகளே மலைமகளே மலையரசன் திருமகளே வால்மதிய அம்பிகைய தாயே வந்தருள வேணும் அம்மா அம்மா இடதிருக்கும் கிளிய கருள வருவாய் அம்மா என் வளம் இருக்கும் ஈஸ்வரி சக்தி வந்து எனக்கு அருள் புரிவான் இந்த நெஞ்சும் முட்டி நான் உணர்ந்து நாவு தடமாடும் வேலை தண்ணில் இந்த நாவுதடு மாறா பின்னர் கூறலும் மங்கிடாம் நெஞ்சதவும் உணர்ந்திடாமல் நினைவுதடு மாறாமல் இந்த நெஞ்சிலேயும் நாவிலையும் என்று விளையாட வேணும் அழகி மனமிறங்கி இசை கருள வருவாயம்மா ஐந்தெழுத்தை ஒரு எழுத்த அருள் புரிய வேணும் அம்மா எட்டு எழுத்தை ஒரு எழுத்த இசை மகளே கலை மகளே எனக்கு அருள வருவாயம்மா அம்மையா மகால போத்தி ஐயா காலசாமி ஐயாவே உன்னுடைய கதைகள் பாட உன்னுடைய உள்மனமதிலே வந்தருள்வா காலசாமி உன்னுடைய கதைகள் பாட கருத்தில் வந்து அருள் புரிவாய் ஐயா ராஜனுக்கு ராஜன் ஐயா தருமனுக்கு தருமன் ஐயா யமதருமன் ராஜாவே அந்த மார்க்கண்டையனானவரை காலால் ஒத்தி இதைத்த காலசாமி உந்தன் பேரு உன்னுடைய புகழ் பாட உன்னுடைய உள்மனமதிலே காலசாமி உன்னுடைய மனமாதில போட் 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 ஐயா நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு வானிருந்து விளையாடும் மயிலிருந்து தொகையாட்டும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனை செய்திடுமா அங்க பசுக்களும் புலிகளுமா ஒரு படித்துறையில் நீராடும் சோறு கொண்டு மடை நிரப்பார் சொரணம் கொண்டு நெல் விதைப்பார் வயலெல்லாம் நெல் விளையும் வரப்பெல்லாம் பழுத்துதிரும் கட்டு ஒரு களம் இருக்கும் அதில கதிருளக்கு நெல் விளையும் கருதுத்தால் அறுத்து வர மரதாளும் பயிராகும் அறுத்து வந்த தாளாதியிலே ஐங்கடந்த கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தா மாளாது ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு அதுதான் ஐயா தேசம் அங்கும் பேர் விளங்கும் தேசம் அங்கும் பேர் விளங்கும் அந்த திருக்கடை ஊராதியில தேசமெல்லாம் பேர் விளங்கும் திருக்கடை போ
திருக்கடையூர் ஊராதில ஊரா அதில யாரெல்லாம் வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வாரா மிருகண்ட ரிஷியவரும் வரும் அவருடைய மனைவி அவள் திருக்கடையூர் மாநகரத்திலே அமையா சிவனுடைய பக்தனாக சிவன் பக்தனாக வாழ்ந்து வருகின்றார் மிருகண்ட ரிஷி மனைவியானவள் மருத்துவாவதி பெண்ணானவா அந்த மருத்துவாதி பெண்வடியாளா மருத்துவாவதி பெண்ணுக்கு இன்னொரு பேர் உண்டு அந்த ஐயா அந்த அம்மாளை காதலித்து கல்யாணம் செய்ததுனால காதலா தேவின்னு ஒரு பேர் காதலாவி தேவின்னு ஒரு பேர் உண்டோ ஆமா அந்த மருத்துவாவதி என்ற காதலாதேவி மிருகண்ட ரிஷியானவரும் திருக்கடையூர் மாநகரத்திலே அங்கம்மண்ணே வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா மன்னவனும் தேவியுமா அங்க கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் மிருகண்ட ரிஷியவரும் மனைவி மருத்துவாவதி பெண் அவளும் எள்ளுக்கு எண்ணெய் போலும் என பெரிய தோழர் போலும் பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார் மன்மதனோரதையும் ரதியும் போலே மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரார் மன்னவனோர் அதையோ போலே போட் 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 அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையிலே மிருகண்ட ரிஷியவர்க்கு மருத்துவாவதி பெண் கொடிக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால குறைவும் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை பாலால் குறைவும் இல்லை பாக்கியத்தால் அங்க மண்ணால குறையும் இல்லை மனையால தாழ்வும் இல்லை பொன்னால குறைவும் இல்லை பொருளால தாழ்வும் இல்லை என்ன இருந்து என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை அங்கு இல்லை திருக்கடையூர் மாநகர் தனிலே மிருகண்ட ரிஷியும் மனைவியாகிய மருத்துவாவதி பெண்ணானவளோ வாழ்ந்து வரும் பொழுது இறைவனுடைய அருளாலே அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. காடுகார லஞ்ச புஞ்ச தோப்பு துறவா எல்லா பவுசு இருக்கவர்களே ஆள் பவுசுகள் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஏந்தும் பிள்ளை ஒன்று அங்கு இல்லை. அந்த மிருகண்ட ரிஷிக்கு இவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும் செல்வத்தின் சிறந்த செல்வம் பிள்ளை செல்வம். அதானையா வாழையடி வாழா பிள்ளை இருந்தா தான் பேர் சொல்லும் குடும்பம் தலைக்கணுமானா ஒரு குழந்தை இருக்கணும். இந்த காலசாமியை கும்பிடுறதுக்கு அந்த வாரிசு வம்சம் தலைக்கணுமானா வாரிசு வேணும். காலசாமியை கும்பிட முடியும். இப்போ நேத்து இந்த 3 சாமியும் ரொம்ப ஆடல. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு பாருங்க ஏமா கால தூதுவர்கள் ஏமனும் காலனும் தூதனும் 3 பேர் எப்படி ஆடுதாங்க. ஏமன் காலன் தூதன். இதுதான் வாழையடி வாழ வாரிசு. அந்த காலசாமிக்கு ஆடுதாங்கல வாழையடி வாழ சொல்லுவாங்க. அவ தாத்தா ஆடுனாங்க, அவ அப்பா ஆடுனாங்க, உன் பையன் ஆடுதாரியா, நாளைக்கு இன்னொரு பேர பிள்ளை ஆடுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆமா ஆமா.
அதனால இந்த மிருகண்ட ரிஷியை அழைத்த மருத்துவாவதி பெண்ணானவா ஆமா எங்கனவா ராஜோ மன்னாராஜ மன்னா எங்கனவா ராஜோ மன்னா ராஜமன்னா எஜமான ரஜகிளிய ராஜகேளே திருக்கடையூர் தன்னாதில தன்னாதில ஐயா நாமல் எரு பேர்களுக்கும் என்ன பவனாமல் செய்தோம் நாம செய்தோம் ஐயா நாமல் செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல இதுவரைக்கும் பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல அண்ணா 30 வயதும் ஆச்சு மாச்சே முடிதறிக்க பிள்ளை இல்ல இல்ல 40 வயதும் ஆச்சு ஏதோ மாச்சோ நாடாள குழந்தை இல்ல குழந்தை இல்ல என்ன பாவம் நானும் செய்தேன் எஜமானே ரஜகிளிய இதுவரைக்கும் குழந்தை இல்ல யாருக்கையா ஆண்டியை அடித்தேனா அந்த நிறைய சினேனா நம் மருத்துவவதி பெண்ணவளும் வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறறிய செய்தேனா பிச்சைக்கு வந்தவர பின்னால் வர சொன்னேனோ அண்ணன் வாங்க வந்தவரை அடுத்து வர சொன்னேனா தாயில்லா பிள்ளைகளை தலையதில் அடித்தேனா மாதா இல்ல மதளைகளை மண்டையிலே கொட்டினேனா என்ன பாவம் நானும் செய்தேன் என்ன பாவம் எனக்கு இதுவரைக்கும் குழந்தை மிருகண்ட ரிஷியை அழைத்த காதலாதேவி என்று அழைக்கப்பட்ட மருத்துவாவதி பெண்ணானவா ஏ தாயே மருத்துவவதி கணவா ராஜமன்னவா ஏ மன்னவா எஜமானே ரஜகிளிய ஆமா வாழ்ந்திருந்த நாமல் வைகுண்டம் சேருங்காலத்திலே ஆமோ வழி அனுப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கணும் சேர்ந்திருந்து நாமல் சுபலோகம் சேருங்காலம் சேர்ந்து அனுப்ப குழந்தை இருக்கணுமே ஐயா சொக்காரர்கள் சுகக்காரங்க செத்தாலும் கடன்காரங்கன்னு ஒரு சொல்லுவாங்க ஆமா அது என்ன சொல்லு ஆனாலும் தனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா தானே ஐயா பொடுக்குன்னு வந்து உதவும் ஆமா கொத்துக்கு ஆள் பிடிக்க முடியுமா அந்த கொத்துக்கு அந்த கொத்துக்கு ஆள் பிடிச்சா பாரம்னு சொல்லுவாரு வீடு வரை மனைவி வீதி வரை உறவு காடு வர பிள்ளை கடைசி வரை யாரோ என்பார்கள் கடைசி வரைக்கும் யார் வருவா அதனால தாய் தகப்பனுக்கு குழந்தை குட்டியை ஏன் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னா எதுக்கு கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி அப்பா அம்மாவை சிம்மாசனத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எந்த அப்பா அம்மாவும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆ, அந்திய காலத்துல அத்தை கொத்துக்கு ஆள் பிடிச்சிடப்படாது ஆமா நாளைக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஏதேனும் நம்மளுக்கு ஒரு கடமையை செஞ்சாங்கன்னா சொல்லி காமிப்பா ஒரு சின்ன சடவு வந்துருச்சுன்னு வைங்க ஆமா அன்னைக்கு நான் தானடா கொல்லி வச்சோம்பாங்க நான் பெரிய குடத்தை தூக்கி முக்கில ஓட்டு உடைச்சேனே ஆமா கொல்லி நான் தானே வச்சேன் சொத்து பேர்வாது எனக்கு வேணும்னு கேட்பாங்க இல்லையா ஆமா கையெழுத்து போடணுமா ஆமா அப்படியா ஆ, ஓஹோ ஆமா. அதனாலே மன்னா நம்மள அந்திய காலத்திலே நாமளுக்கு உதவுவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே ஒரு ஆணோ பெண்ணோ இல்லையா பிள்ளை ஒன்று இல்லாம பிள்ளை ஒன்று இல்லாம நெருகண்ட ரிஷிய நெருகண்ட ரிஷியிடத்தில் மருத்துவாவதி அவள் முத்த முத்த கண்ணீர முகங்கள்
எல்லாம் வடிப்பாளாம் ஆறாக கண்ணீர் அங்குமெல்லாம் வடிப்பாள் பவளம் போல கண்ணீரை பவளம் போல அவ பக்கமெல்லாம் வடிப்பாளா அவயங்கோ வாழாம் புலம்போ வாழாம் புலம்போ ஈசனையனோதாள அலறு வாழாம் புலம்போ வாழாம் ஆண்டவரனோதாள ஆண்டவனே பகவானே இது யாருடைய சுவாதனையோ யமனுடைய திவீனையா காலத்தோட விதி பயனா கடவுளோட சுவாதனையா நாம் முன் செய்த பாவந்தானா முடிந்ததோ எந்தலையில் பெண்ணாக பிறக்கணுமா பூமியிலே வாழலாமா நம் பெண்ணா பிறக்கும் முன்னே ஒரு மண்ணாக பிறந்தனில்லை ஐயம் மண்ணாக பிறந்திருந்தா மண்ணெடுக்கும் குலாளர்கள் என்னை மண்பி செய்து பாண்டம் செய்து சொல்லையிலே சுட்டெடுத்து சந்த கடையதிலே கொண்டு போய் என்னை விலை மதிப்பு பேசிடுவார் அங்க விலை பேசும் மக்கள் எல்லாம் பானை வெந்ததோ வேகலையோ என்று மோதிர விரலால கனையாளி விரலால என்னை கனகமுடன் கொட்டிடுவார் மண்ணா பிறகு முன்னே ஒரு கல்லாக பிறந்தனில்லை கல்லாக பிறந்திருந்தா கல்லெடுக்கும் விஸ்வர்களும் என்னை கல் சிலையாய் வார்த்திடுவார் கடவுள் என்று வைத்திடுவார் என்னை கண்டார்கள் கோடி மக்கள் கையெடுத்து வணங்குவாரே அதற்கும் இல்லாமல் அறம்பாவி சண்டாளி ஐயா நான் இதற்கோ வெண்டிறந்த மருத்துவதே எனக்கு பிள்ளை இல்ல சாதமதி உழுவாயிருக்குதையா மருத்துவமதி பெண்கொடிக்கு மதல இல்ல சாதமது மருந்து போல் இருக்குதையா குழந்தை இல்ல சாதமது குப்பை போல் தோணுதையா நெருகண்டர் ஷீடத்தில் யாங்குதாள புலம்புதாள யாங்குதாள அவ ஈஸ்வரனு ஆகுதாள என் கணவா பிராணநாதா எஜமானே ரஜகிளிய திருக்கடையூர் மாநகரத்திலே மிருகண்ட ரிஷி அழைத்த மருத்துவாவதி பெண்ணானவா பிள்ளை இல்லா சாதம் புழுவா இருக்குதே மன்னவா மதலை இல்லா சாதம் எனக்கு மறந்தா தோணுது எனக்கு
மறந்தா தோணுது குழந்தை இல்லா சாதம் எனக்கு குப்பையாக தோணுதே மன்னவா. என் மனவாள என் சாமி மிருகண்ட ரிஷியோ மருத்துவாவதி அழைத்தார். என் தேவி மருத்துவாபதி என் மனைவி கண்மணிய ஏ அம்மா காதலாதேவி என்ன 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 அம்மா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலப்படவும் வேண்டாம் அரணாருட அருளால அரும பிள்ளை கிடைக்கும் அம்மா. ஆத்துதார தேத்துதார ஆத்துதார மனைவிக்கு ஆறுதலை சொல்லுதாரே. அவனுக்கு ஆறுதல சொல்லுவாரா எங்க நவராஜமன்னா நான் தண்ணி நல்ல குடம் எடுத்து தண்ணிக்கரை சென்றே நானா தண்ணிக்கரை பெண்கள் எல்லாம் என்னை தர குறவா பேசுவார்கள். நான் இடுப்பிலே குடம் எடுத்து மண்ணா எதுக்கு நான் சென்றேன் நானா என்னோடு எதுக்க வரும் பெண்கள் எல்லாம் அங்க இரிசியும் வாராள் என்று எளப்பமாக பேசுவாரு. நான் தானா மலடானே நாட்டில் வேற மலடில்லையோ கையாலே வளர்த்ததொரு காராம்பசு மலடாச்சு நீனாத கிடாரி ஒன்று எருமையுமே மலடாச்சு. ஐயா குப்பையில மேய்ந்து வரும் குப்பை கோழி கூட மலடும் ஆச்சு. வாசலில வைத்த மரம் என் வாழ மரம் மலடும் ஆச்சு. முற்றத்தில வைத்த மரம் முருங்க மரம் பூக்கலையா என் கூட வைத்த தென்னம்பிள்ளை உலகுலையா காய்ச்சிருக்கு. ஐயா பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை பாரி போய் இருக்குதையா பாவி கையால வைத்த மரம் பாவி கையால அதில ஒரு பால கூட வரவில்லை. மன்னா என் காதால் மக்கள் எல்லாம் என்னை மலடி மலடி என்று கேட்கிறார்களே. மக்கள் எல்லாம் இதை கேட்கும் போது என் மனம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அம்புபட்ட மானாக அலை கடலிலே விழுந்த துரும்பாக அக்கினி குழியில் விழுந்த சருகாக ஓடாத தேராக ஆடாத செக்காக அறையாத அம்மியாக அப்படியே நின்னுட்டோம்யா. ஆகையினால் மன்னா நாமளுக்கு பிள்ளை இல்லா குறைகளை இறைவன் பகவான் நாமளுக்கு என்று தீர்த்து வைப்பார். இன்னைக்கு குறைய தீர்க்க போறாரோ அப்பந்தான் மிருகண்ட ரிஷி அம்மா மருத்துவாவதி பெண்ணே ஏ மருத்துவாவதி அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். ஏ மருத்துவாவதி ஆண்டவன் சிவனாரை எண்ணி நாம் தவம் இருக்க வேண்டும். ஆமா பிள்ளைக்காக அந்த காலத்திலே தவம் இருந்திருக்காங்க. கோயில் கோயிலா கும்பிட்டாங்க. குழந்தை வரம் கேட்டாங்க. எங்க பேத்தியாலாம் சங்கரன் கோயில இருந்து இருக்கவங்களுக்கு 10-20 நடந்திருக்கா. அதுதான் 33 பெற்றிருக்கா அவளுக்கு. ஆமா நான் கால்நடையா டகடி 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 நடந்திருக்க பேத்தியா பிள்ளைக்காக. அதனாலே அம்மா மருத்துவாவதி ஏ மருத்துவாவதி நான் காட்டிலே சென்று கானகம் சென்று நான் தவம் இருந்து வருகின்றேன். வனத்துல போய் தவம் இருக்கவா? நீ பெண்ணா பிறந்தவா? ஆமா. நீ வீட்டில இருந்து நான் வரவாங்கி வரும் வரைக்கும் நீ வீட்டுல தவம் இருந்து வாண்டா. தாளக்காரலா எங்கயாவது காட்டுக்கு தங்காட்டுக்கு போனா அவர் வீட்டம்மா பாட்டா பாட்டா முன்ன வைக்கா
ஓ வீட்டுக்காரர் தேடுமோ? அவர் முகத்தை பார்க்கணும்ல. அதான் இப்ப செல்லுலயே வீடியோ கால் போட்டுக்கிட்டாங்களே. ஆமா. ஓ செல்லுல பாத்துக்கலாமா? நான் சென்று கானகத்திலே தவம் இருந்து வருகிறேன். ஆமா. நீ அரண்மனையிலே இருந்த ஆண்டவன் எண்ணி பூஜை செய்து வா என்று ஆமோ. பெருகண்டரிசியோ கானகம் சென்று தவம் இருக்க வேண்டும் என்று ஆமா. சிவதலங்களை எல்லாம் சுற்றி வணங்கினார்கள். இப்ப 1008 சிவதலங்கள்லாம் வணங்கி சிவதலத்தை எல்லாம் சுற்றி வணங்கி ஒருவேளை முன்னோர்கள் செய்த பாவம் நாமளுக்கு இருந்தாலும் இருக்குமோ? இருக்குமோ? இந்த பாவங்களை தீர்ப்பதற்காக பாவநாசத்திலே வந்து திருத்தமாடி மாத்துடுத்தி ஆமா. திருநேற்று காப்பணிந்து ஆமோ. பிள்ளை ஒன்று வேணும் என்று பெருகண்ட ரிஷிய வரும் அரிசி கானகம் வந்தல்லவோ குளித்து நீராடியன் தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநேற்று காப்பணிந்து பிள்ளை ஒன்று வேணும் என்று சாந்தே கொண்டு நல்ல தரைமேழுகி சந்தனத்தால் கோலம் போட்டா அவரு சந்தனத்தால் ஐயா பாலாலே தரைமேளி பன்னீராலே மாவு கொண்டு நல்ல தரமெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டா போடு அவரோ கோலம் போட்ட இடமதிலே குருத்து வாழைகளை விரித்து நாயகரை பிடித்தாரே நிறநாளி நிறமருகா தெச்சனை தேங்காய் பழம் தீபம் ஏற்றி வைத்து அள்ளி நல்ல மணல் ஆதிலிங்கம் பிடித்து சேர்த்து நல்ல சிவனார் லிங்கம் அதை ஊட்டி மணல் குமித்து குற்றாலிங்கம் பிடித்து வைத்து பிடித்ததொரு லிங்கத்துக்கு பூசை ஏதும் செய்தல்லவோ சிவனாரை தான் நினைத்து ஏந்தம் பிள்ளை வேணும் என்று அந்த மிருகண்டரிசிய வரும் உண்ணாமல் உடையவன் பகவானே அன்னம் தண்ணியதே ஆண்டவன் திருப்புகழ் ஆரோகரா அரணே என்று அரணர் நாமத்தை சொல்லுவாரா அரோகர அரணே என்று அங்க சிவனே நல்ல சிவனே சிவனே என்று ஐய சிவனார் நாமத்தை சொல்லுவாரா சிவ சிவ சிவனே என்று
அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா ஆமோ உண்ணாமலை பாதகா ஆமையா அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று இறைவனாகிய நாமத்தை உச்சரித்தார். ஆமா இந்த சிறப்பான வேளையிலே வேளையில பாடும் நாவலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் ஆமையா அம்பைமா நகரத்திலே நாதா உண்ணாமலை பாதகா ஆமையா அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று தவம் இருந்தார் மெருகண்ட ரிஷி. அந்த மிருகண்டரிசி வனத்துல தவம் இருந்து மெருகண்ட ரிஷியினுடைய தவத்தை கண்டு இறைவனாகிய பகவான் அங்கு வருகிறார். நந்தி வாகனத்திலே நாதன் பகவான் வந்து வந்து ஐயா மெருகண்ட ரிஷியே, ஏ மிருகண்டரிசி உமக்குத்தான் ஏகபோகமான வசதி கொடுத்திருக்கிறனே, நீ பெரிய சிவன் பக்தரே பிள்ளைக்காகவே தவம் இருக்கும் தாங்களுக்கு ஆமா குழந்தை வரத்தை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் ஐயா. நான் சிவனே தோன்றி வந்திருக்கேன். உமக்கு குழந்தை வர வேணும்னா எப்படி பிள்ளை வேணும்? கேளு ஆண்டவன் காக்கார பத்தில கனவுல ஆம்பளை பிள்ளை வேணுமா பொட்டை பிள்ளை வேணுமா? ஆமா உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா உங்களுக்கு பெண் குழந்தை வேணுமா? எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை தான் வேணும். ஓ அழகா உள்ள ஆண் குழந்தை உங்களுக்கு வேணுமா? ஆண் குழந்தை எப்படி வேணும்? எப்படி வேணும்? அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமான்னு கேட்டார். அது என்ன செய்வம் வந்து அமத்த வேணுமா சமத்த வேணுமான்னு கேட்கணும். அப்படி என்ன? அமத்தன் என்றால் அழகும் குறையா இருக்கும், அறிவும் சரியா இருக்காது. ஆமா உழைச்சு சாப்பிட மாட்டாங்க, ஊதாரித்தனமா ஊர் பம்பு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓ அறிவு இருக்கா ரொம்ப. அப்படி ஒரு குழந்தை வேணுமா? வேணுமா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் உலகமே போற்றும் அளவுக்கு ஒரு குழந்தை வேணுமா? வீராதி வீரனா உத்தமனா அழகிலே நிறைந்தவன், அம்சத்திலே உயர்ந்தவன். ஆமா அப்படி ஒரு குழந்தை வேணுமான்னார். உங்களுக்கு ரெண்டுல எது வேணும்? அப்ப மெருகண்ட ரிஷி யோசித்து பார்த்தார். என்ன ஒரு நாள் ஒரு பொழுது நம்மளுக்கு பிள்ளையாக இருந்து வாழ்ந்தாலும் இந்த உலகம் போற்றும் குழந்தை தான் நம்மளுக்கு வேணும். உலகமே நம்மள புகழ்ந்து சொல்லலாம். அமத்தனை பெற்ற அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பது மேல் என்பார்கள். ஆமா அதனால எனக்கு அமத்தன் வேண்டாம், சமத்தனே போதும்னா. அப்படி இந்த மிருகண்ட ரிஷி கேட்டார்ல ஆண்டவன்கிட்ட, அப்படி ஒரு குழந்தை வேணுமானா 16 வயது வரைக்கும் உனக்கு பாலகனாக இருப்பார். 16 வயசு தான் உனக்கு மகனா இருப்பாரா என்று மிருகண்ட ரிஷிட்டே பகவான் சொல்லி மறைந்தார். ஆமா மிருகண்ட ரிஷிட்ட 16 வயசு வரைக்கும் உனக்கு பிள்ளையா இருப்பான், அப்புறம் இவன் கைலேங்கிரிக்கு எமலோகம் வந்து விடுவார்னு சொல்லிட்டு ஆமா கைலாசத்தை நம்ம கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய கணக்கு பிள்ளை. ஆமா அவர்கிட்ட போய் கேட்கணும்ல. சித்திரபுத்திர நயினாரை கூப்பிட்டாரு. ஏப்பா நயினாரே சிவபெருமாள், சித்திரபுத்திரரே என்ன மிருகண்ட ரிஷிக்கு நான் வரம் கொடுத்துட்டேன், பிள்ளை வரம் நான் கொடுத்திருக்கிறேன். ஆமா ஆகையினாலே 16 வயது வரைக்கும் அவன் பிள்ளையாக இருப்பான்னு பகவான் சொல்லும் போது என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? மிருகண்ட ரிஷிக்கு மைந்தனாக பிறக்கும் பிள்ளைக்கு நாளை ஒரு காலம் என்றும் 16. ஆமா என்றும் 16 வயசு. மார்க்கண்டையனாக அவனுக்கு எப்படி இந்த பேர் நிலைச்சது அப்படின்னா, என்ன மிருகண்ட ரிஷிட்டே 16 வயசு வரைக்கும் குழந்தை வரம் தருவதாக சொன்னார். ஆண்டவன் சொல்லி வாக்கு கொடுத்தாரு. ஆனா சித்திரபுத்திர நயினாட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லிட்டாரு? சித்திரபுத்திரரே, என்னன்னா மிருகண்ட ரிஷிக்கு நான் பிள்ளை வரம் தருவதாக சொல்லியிருக்கேன். ஆமா 16 வயது வரை என்று எழுதுனார். என்று எழுதி சொல்லிட்டாரோ? 16 வயது வரை என்று எழுது அப்படின்னு சொன்னார். சித்திரபுத்திர நயினாரோ சரி என்று சொல்லி ஒரு நிமிஷத்துக்குள்ள அவருக்கு ஞாபகம் மறந்து போச்சு. 16 வயது என்று அப்படின்னு எழுத சொன்னார் இல்லையா, இவர் அந்த என்ற முன்னால போட்டுட்டார். சித்திரபுத்திர நயினார் என்றும் 16 எழுதிட்டார். அவருக்கு என்றும் 16 வயசு எழுதிட்டாரோ? பத்தியாளா அவருக்கு யோகம் எப்படி இருக்கு? 16 என்று எழுதுன்னு சொன்னதை என்று 16 எழுதி வச்சுட்டார். அவருக்கு என்றும் 16 வயசு எழுதிட்டாரு. அதனாலதான் அவருக்கு என்றும் 16 வயது மார்க்கண்டையன் ஐயா. அப்படி பிள்ளை வரத்தை கொடுத்த போது ஆமா சுவாமி வரங்களையே வாங்கி கொண்டு வரங்களை வாங்கி கொண்டு மிருகண்ட ரிஷியவர் திருக்கடையூர் வாரார். அரண்மன்ன தன்னதியில ஓடி வந்து மனைவிய தான் அழைத்து மனைவிய மணவாள சொல்வார். அந்த மணவாள போடு 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 போடு. அம்மா மருத்துவாவதி, என் தேவி மருத்துவாவதி, நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம்.
ஆண்டவன்கிட்ட போய் சிவபெருமாளை கண்டு நான் குழந்தை வரத்தை வாங்கி வந்திருக்கிறேன் அம்மா. சாமி நீங்க எப்படி வாங்குனியா? ஆண்டவன் எனக்கு அமத்தன் வேணுமா சமத்தன் வேணுமான்னு கேட்டாரு. ஆமா. அமத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பது மேல் என்று ஆமா சொல்லிட்டாரு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் உலகம் போற்றும் பிள்ளையா எனக்கு வேணும்னு கேட்டுட்டேன். ஆமா ஆண்டவன்கிட்ட கேட்டா சரி எதுவா இருந்தாலும் பிள்ளை இல்லா வாசல்ல 16 வயது வரைக்குமாவது நம்மளுக்கு குழந்தையாக இருக்க போறான். ஆமா 16 வயசுல நமக்கு பிள்ளை. அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் என்று மனைவிடத்திலே சொல்ல நீ மனதை தேத்திக்கதா அந்த மருத்துவாவதி பெண்ணானவா ஆமா சுவாமி இறைவன் கொடுத்த வரத்தினால ஆமோ அன்று மாதம் குழி மறந்தா அதுவே குழி கர்ப்பமானா அவன் முற்று குழி மறந்தா உலகாம இருப்பாளா நங்கை குழி மறந்தா 40 நாள் கர்ப்பமானா அவ ஊரறிய ஒரு மாதம் 30 நாள் நாடறிய 40 நாள் 60 நாள் 2 மாதம் 90 நாள் 3 மாதம் 3 நல்ல மாதமாச்சு. மருத்துவாவதி பெண் கொடியா முத்து முத்தாவே திடுமா முகத்தில் கலை கொடுத்திடுமா கஞ்சி கூடி மரக்கால கஞ்சி கூடிய அவ கண்ட பண்டம் திங்கால கஞ்சி கூடி மரக்கால கண்ட பண்டா அவன் 4 நல்ல மாதமாச்சு. நாயகரே தஞ்சம் என்பா 6 தங்க திம்பாலாம் 5 மாதமாச்சு. அங்கமெல்லாம் தங்க நேரம் அரவையர பூரணமா அரணாரே தஞ்சம் என்பா 6 நல்ல மாதமாச்சு. அடமாங்க திம்பாளா 7 நல்ல மாதமாச்சு. எதிர்த்தாருக்கு தெரியாம எரிச்சாம்ப திம்பாளே தெருவாருக்கு தெரியாம தெருப்புழுதி தெள்ளி தும்பா 8 நல்ல மாதமாச்சு. திட்டு முட்டா வருகுதென்பா கட்டம் பண்ண விட்டு தும்பா 9 மாதமாச்சு. ஓல ஓல சுழலுதாள 10 மாதம் முற்றும் பெற்று 10 மாதம் அந்த பைங்கிலையும் இருப்பாளா போடு 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 பைங்கிலையா இருப்பாளா 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்திருக்க திருக்கடை ஊரிலே வந்து திருக்கடை ஒரு மாநகரத்திலே ஆமா விரகண்டரசியுடைய மனைவியாகிய மருத்துவாவதி பெண்குடியால் ஆமையா இறைவனுடைய அருளாலே 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்திருக்கிறார். தலைப்புள்ள சொல்லியா இருக்காளா? அந்த காலத்திலே ஒரு கர்ப்பவதி பெண்ணு வீட்டுல இருந்தான்னா மருத்துவச்சி பெண்ணானவங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். பாத்துக்கோங்க. கைய பிடிச்சி காலையில ஒரு தடவை எப்படி இருக்கு, சாயந்தரம் ஒரு தடவை எப்படி இருக்கு. இது வந்து அது வந்து கடமை, அவ கூட பார்க்கக்கூடிய கடமை. ஆமா காலையில வரணும் சாயந்தரம் வரணும். எப்படி அவனுக்கு டாக்டர் மாதிரி அவங்க வந்து பார்க்கணும். அதனால ஆளனாகிய மிருகண்டரிசி அழைத்தார். ஏ ஐயா சுவாமி மிருகண்டரிசி, என் கணவா ராஜமன்னா மன்னவாளா, எனக்கு 10 மாதம் முற்றும் பெற்று இருக்கனே, இருக்க
மழைக்கும் சூழுக்கும் கணக்கு இல்ல. அது என்ன மழைக்கும் சூழுக்கும் கணக்கு இல்ல? மழை எப்ப வரும்னு சொல்ல முடியாது. நிறமாத கர்ப்பிணிக்கு எப்ப பேர்காலம் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் மழைக்கும் சூழுக்கும் கணக்கு இருக்கான். அந்த காலம் 10 மாசம் வரைக்கும் பயப்படாம இருக்கலாம். ஆமா ஆமா ஆமா. இப்ப 7 மாசத்திலே பயந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. எங்க பேத்தியால அவளுக்கு மாசம் தெரியாம காட்டுக்கு களவெட்ட பெருக்கா. அவளுக்கு வயிறு வளைஞ்சு வேலையில பிள்ளைய பெத்து போட்டு வந்ததா வீட்டுக்கு. வேலி மரவுல யார் எங்க பேத்தியா? அவளுக்கு மாசம் தெரிய வேண்டாமா? அவளு வயசுக்கு பிறகு இப்பவும் சில தாய்மார்களுக்கு மாசம் தெரியாது. ஒரு மாசம் முன்ன சொல்லுவா, ஒரு மாசம் பின்னால சொல்லுவா. உடனே ஆஸ்பத்திரிக்கு போனோம்பா. அப்ப காட்டுல பிறந்தா என்ன பேர் விடணும்? காட்டு மாடம்னு தான். ஆமா, அந்த கால தாய்மார்கள் மாசம் கரெக்டா சொல்லுவா, நாளை சொல்லுவா. இப்ப சொல்ல மாட்டாங்க. அதனாலே மண்ணா மறுத்து வச்சு பெண்ணானவள் பேர் விளங்குன பெண்ணா இருக்கணும். அதான் மழைக்கும் சூழுக்கும் கணக்கு இல்ல. அதனால மறுத்து வச்சு அழைத்து வர வேண்டும் என்று மணவாளனை கண்டு சொல்ல, ஆமா சுவாமி, அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று ஆட்டும் என்று மிருகண்ட ரிஷிய வரும் அரண்மனை காவலரை கூடுதான் அழைத்து மறுத்து வச்சு பெண்ணவளை ஐயா பெண்ணவளை அழைத்து வர சொன்னாரே சொன்னாரே. அந்த மிருகண்ட ரிஷிய வரும் யாவலரிடமாதியிலே ஏற்றமுடன் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று மறுத்து வச்சு அழைப்பதற்கு வாராரே அவலரும். அந்த காலத்திலே நம்ம தென்னாடு தேசத்துலதான் மருத்துவம் பார்க்கக்கூடிய வைத்தியர்கள் நிறைய இருந்திருக்காங்க. இப்ப எங்க பேத்தியெல்லாம் மருத்துவ வச்சு கீவல் வந்து நின்றுருக்கா. அந்த இஞ்சி மஞ்சள் விளையும் இங்க எங்க போவோம் என்று ஏற்றதொரு காவலரும் பள்ளியூர் பக்கத்திலே அந்த சித்தூர் மாநகரத்திலே ராஜகுல மறுத்து வச்சு பொன்னுருகி நம்ம வள்ளியூர் பக்கம் இருக்கு பாத்தீங்களா சித்தூர். அன்னைக்கு சித்தூர்ல வைத்தியம் பார்க்க கூடதுக்கு பேர் போன இடம் பார்த்துக்கோங்க. அது தெங்கல மகாராஜா ஊர் சித்தூர். ஆமா, அந்த சித்தூர் மாநகரத்திலே பொன்னூருகி என்ற பெண்ணானவள் அவள் தான் மறுத்து வச்சு. அவதான் உலகத்துல கைராசி உள்ளவா. இவர் திருக்கடையூர்ல இருந்து நடந்து வார போது நல்ல நேரம் இருட்டி போச்சு. இப்ப கருகரு நேரம் இருட்டுது. ஆமா, மறுத்து வச்சு சாதாரண பெண் அல்ல, ராஜகுல மறுத்து வச்சுல. இப்ப எப்பேற்பட்ட பேரு? ஏகபோகமான வசதி. ஆமா, 8 அடுக்கு மாளிகை மாதிரி அவளுடைய கோட்டை. இப்ப கல்லால கோட்டை கட்டிருக்கா. சுத்தி வர காம்பவுண்ட் செவரு. ஆமா, வேலையை தாண்டி போக முடியாதுங்க. எட்டி பாக்கணும்னா பெரிய குத்துக்கல்ல ஏறி நின்னுதான் பாக்கணும் அவ வீட்டை. அப்படி உத்தேசத்துல யாரி போனா மறுத்து வச்சு அழைக்கின்றார் வந்ததோர் ஏவலர். காவலர்களா ஏவலர். ஏ அம்மா பொன்னுருகி மருத்துவா, ஏ மருத்துவா, ஏ மருத்துவா, ஏ மருத்துவா. யாருடா அது? யாரப்பா யாரப்பா? இரவு நேரம் என் வீட்டு வாசல் பக்கத்துல நின்று என்னைய கூப்பிடுறது யாருல? யாருப்பா யாரப்பா? அத்தை சாமம் கூடி இறுதி போச்சு. யாருப்பா வீட்டுக்குள்ள? அம்மா மறுத்து வச்சு. மறுத்து வச்சு நான் தான். யாரு? நான் தாமனா? நான் தாமனா. எனக்கு என்னப்பா தெரியும்? வந்திருக்கிறது யாரு? நான் தான். காவலர்கள் யாவலர்கள் வந்திருக்கேன். உன் வீடு தெரியுது, வீட்டுக்கு வரக்கூடிய வாசல் எங்கன்னு தெரியலையே. வாசல் வந்து மேக்காமத்தான் இருக்கு. அப்படி? ஆமா, வாசல் எங்க இருக்கும்? வாசல் கிழக்காம இருக்கு. ஆமா, வாசல் எங்க இருக்கு? வாசல் கரெக்டா இருக்கும். அவர வீடு வாசல் கிழக்காம தான் இருக்கு. ஆமா, 4 பக்கமும் செவர் இருக்கு. அதனால எங்க வீடு வாசல் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. வாசப்படி தெரிய மாட்டேங்கோ. அப்படியா? ஏடா, அப்படியே என் வீட நீ பாக்கணும் அப்படின்னா, ஆமா, அந்த காம்பவுண்ட் செவர்ல மேல யாரு? மேல யாரு? கீழே குதி. அந்த கேட்ட தாண்டு என் வீட்டுக்குள்ள வந்து இறங்கிடலாம். அந்த மின்வாசல வேப்பங்களை கட்டிருக்கோம். சாட்டா வரணும்னா வழி அதுதான். அந்த தலை வாசல் தான் என் வீட்டு வாசல். என் வீட்டு தலைவாசல சுத்தி பார்த்து நீ வரணும்னா நேரம் ஆகி போகுண்டா. ஆமா,
நீ முன்ன பின்ன வந்தவனா தெரியலையே. ஆமா. நீ யாரப்பா? உனக்கு எந்த ஊரு? எந்த ஊரு? உனக்கு எந்த தேசம்? எந்த ஊரு? எந்த தேசம்? எந்த தேசம்? எங்கிருந்து எங்கோ வந்த? எங்கோ வந்த? எங்கிருந்து எங்கோ வந்த? எங்கோ வந்த? பேரு என்ன? உத்தவளி வந்ததென்ன? ஆடி என்ன? நகரம் என்ன? நடந்து வந்த விவரம் என்ன? உள்ளதை உள்ளபடி, உள்ளதை உள்ளபடி ஒளியாம சொல் மகனே. அம்மா எனக்கு வடக்கே திருக்கடையூர். வடக்கே திருக்கடையூர் ஊரு. உங்க ஊரு சித்தூரு. ஆமா. எனக்கு வடக்கா? எனக்கு வடக்கே திருக்கடையூர். ஆமா. அப்பப்பப்பா. மிருகண்டரிசியினுடைய மனைவியாகப்பட்டவள் மருத்துவாவதி பெண் என்று அழைக்கும் காதலாதேவி கர்ப்பமா இருக்கிறா. அவ தலைப்புள்ள சூலியா இருக்கா? காதலாதேவியா? ஆமா. அது என்ன காதலாதேவி? ஓய், அவ கர்ப்பமா இருக்கான்னு நீ என்னைய கூப்பிட வந்திருக்க? அவளுக்கு தான் பேர்காலம் பார்க்கணும் அம்மா. நான் பார்க்க வர மாட்டேன்டா. நீ அப்படிதான் நீங்க சொல்லலாமா? நீ காதலாதேவிங்க ஒருவேளை அவ செப்புனி கிப்புனி இருக்காளோ? இல்ல, பேரு பட்ட பேர் அப்படி அவங்களுக்கு. ஓஹோ. ஆமா. அங்க நான் மருத்துவம் பார்க்க வரணுமா? ஆமா. அங்க இருந்து நீ கால்நடையாவா நடந்து வந்த? இல்ல, வண்டி கொண்டு வந்திருக்க. வண்டி ஒத்த கால வண்டி கொண்டு வந்திருக்கேன். வில்லு வண்டி கொண்டு வந்திருக்க. அந்த காலம் காரு பஸ் பிளசர்லாம் ஏது? ஒரே நடராசம் பஸ் தானே. ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன நீ மருத்துவம் பார்க்க கூப்பிடுவ? நான் வரலாமா அங்க? நான் வருவேன்டா. ஆமா. ஆனா எந்த ஊருக்கு வந்தாலும் அந்த ஊருக்கு நான் வர மாட்டேன். ஏன் வர மாட்டியரே? நான் முன்னாள் ஒரு நாளையில மருத்துவம் பார்க்க வந்தேன். ஆமா. எனக்கு வயிறார சோறு கேட்டேன். சரி. நிறைய கேட்டேன், குறையா கொடுத்தாங்க. ஓ, நிறைய கேட்டேன், குறையா கொடுத்தாங்களா? ஒரு மருத்துவ வச்சு பேர்காலம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு முதல்ல எண்ணெய் கொடுக்கணும், தேய்ச்ச குளிக்க. ஓ, எண்ணெய். பேர்காலம் பார்த்து முடிச்ச உடனே அந்த தீட்டை கழிச்சிட்டு நாம் போனோம். ஆமா. எண்ணெயும் கொடுத்த உடனே கொடுக்கணும். ஆமா, எண்ணெய் கொடுக்கணும். ஆமா. எனக்கு மாத்து உடை கொடுக்கணும். ஆமா. பேர்காலம் பார்த்தோட மாத்து எனக்கு உடை கொடுக்கணும். அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கணும். ஆமா. பொன்பொருள் எனக்கு வேணும். சாப்பாடும் கொடுக்கணும். வயிறார எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆமா. ஒரு தொழிலாளி ஒரு ஊருக்கு வரணும் அப்படின்னா, இவன் பிரம்மதேசத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எல்லா மக்களுமே நம்மள நல்ல முறையில் ஆதரிக்காங்க. வேலை வேலைக்கு சாப்பாடு. ஒரு நாளைக்கு 3 நேரத்து சாப்பாடு. 3 நாளைக்கு நம்மளுக்கு குறைச்சு பார்த்தாலும் 15 நேரத்து சாப்பாடு. வந்த மக்களுக்கு தொழிலாளிக்கு சாப்பாடு கூட பெரிய புண்ணியம் தான். அதோட நேத்து நம்மளுக்கு கடும் டீ, கடுங்காப்பி, தேங்காய் பூ. முந்தாண்டு நம்ம அக்கா மாரெல்லாம் கடுங்காப்பி, கருப்பட்டி காப்பி. நைட்டு கடுங்காப்பி கொண்டு வந்திருக்கேன்னா. அப்ப இப்படி ஒரு பாசம் இருந்தா தானே அடுத்த வருஷம் நம்மள நாட்டாமையா கூப்பிடங்குள்ள வாரம்னு சொல்லுவோம். ஆமா. 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 ஒரு தொழிலாளி ஒரு ஊருக்கு வரணும்னா அந்த ஊரு பாசம், ஆசா பாசம் எப்படி இருக்கோ அப்பதான் அதுக்கு தக்கனதான் வருவாங்க. ஆமா. 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 பணம் இப்போ ஒருத்தங்க கையில இன்னொருத்தங்க கையில, அன்பு தானையா பெருசு. இங்க வாங்கி 2 குவார்டர் வாங்கி அடிச்சிட்டு போயிருவோம். இப்ப நம்ம இன்னையோட 4வது நேரத்து வில்லு வச்சிருக்கோம். 4 நேரமும் கூட்டம். இப்படி கூட்டம் உட்கார்ந்துருக்கு. நம்ம எந்திரிச்சு போனா தான் எந்திரிச்சு போகுது போதுக்கோங்க. இன்னும் நைட்டு ஒரு கவலை இருக்கு. அப்ப இப்படி ஒரு ஆசா பாசம் வேணும். 5 கவலில 5 கவலி மாதிரி தானே. அதனால நான் வரணுமானா இத்தனையும் உன் எஜமான் தருவாரா? எங்க எஜமான் போய் சொல்லுதேன். நீ அப்படி தந்தாருன்னா நான் வருவேனா? ஆமா. அப்பந்தான் பார்த்தாரு இந்த ஐயா மருத்து வச்சு துட்டுக்கு எதுவும் அடி போடுதாளோ, பணத்துக்கு அடி போடுவாளோ, என்னதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காள. ஆமா. அதனால வந்ததோ ஒரு காவலரோ மருத்து வச்சு அழைத்தார். 1000 பொன்தாரே வாராய் மருத்துவமே. ஏப்பா எப்போ என் வீட்டுல இல்லாத பணமா? நீ 1000 பொன் கொடுப்பியா? ஐயா 1000 பொன்னதையும் 1000 பொன்னதையும் ஊந்து தூத்தெடுப்ப.
பாராய் மருத்துவம் 1000 பொன்னதையும் 1000 பொன்னதையும் இருப்பிடம் தூத்தெடுப்பே பொண்டாரே மருத்துவமே 1000 பொன்னதையும் 1000 பொன்னதையும் உச்சத்தில் தூத்தெடுப்பே பொண்டாரே பாராய் மருத்துவம் 1000 பொன்னதையும் 1000 பொன்னதையும் கடையில் தூத்தெடுப்பே நீ 10,000 பொண்ணும் தாரம்னு சொன்னாலும் என் பங்களாவுக்கு மிஞ்சினது இல்ல. நான் சாதாரண மருத்துவச்சி இல்ல, நல்ல தொழிலாளி. நாணயமா கேட்கத்தான் செய்வாங்க, கூட தான் கேட்பாங்க. அதனால இந்த பொண்ணுருகி ராஜகுல மருத்துவச்சி அப்பா நான் வந்தா என்னை கௌரவமா நீங்க வச்சுக்கிடணும். நான் கேட்டதெல்லாம் நீ கரெக்டா கொடுத்துடணும். போய் உங்க மன்னங்கிட்ட போய் சொல்லு, பொண்ணும் பொருளும் நகை நட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எஜமாங்கிட்ட சொல்லு. அந்த மிருகண்ட ரிஷிட்ட போய் நீ சொல்லணும். அப்படியே ஆகட்டும் என்று பொன்னுருகி என்ற மருத்துவச்சியை அழைத்து வருகின்றார்கள். ஆமா சுவாமி. தனை கடந்து தனை கடந்து வள்ளையூர் பாதையாக பொன்னுருகி மருத்துவச்சி எங்க வாராரானா மஞ்சள் விளையும் விள ஏற்றமுடன் தனை கடந்து திருகடையூர் வாரார திருகடையூர் தன்னாதியில அரண்மனைக்கு வார போது மருத்துவச்சிய கண்டுட்டாள. மருத்துவச்சிய மருத்துவாவதி பெண்ணானவள் கண்டா. மருத்துவச்சிய கண்ட உடனே அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறுது. தலைப்புள்ள சூழிலா தலைப்புள்ள கர்ப்பவதியவே ஆஸ்பத்திரிக்கு நம்ம கூட்டிக்கிட்டு போனோம்னா இலையும் குலையுமா கிட்டு 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 நடைங்கிட்டு தான் நிக்கணும். பாத்துக்கோங்க. மருத்துவச்சிய கண்ட போது மிருகண்ட ரிஷியுடைய மனைவியானவா ஏ அம்மா அம்மா மருத்துவமே இந்த நல்ல பிள்ளையால இருப்பேனோ இறப்பேனோ சாவு வேணோ பிழைப்பேனோ சங்கடமா தோணுதம்மா. இந்த நல்ல வேதனைதான் முன்னால தெரிந்திருந்தா கோயிலுக்கும் போக மாட்டோம், குழந்தை வரம் வாங்க மாட்டோம், மாதாந்த நடக்க மாட்டோம், மாவிளக்கு எடுக்க மாட்டோம், நேர்ந்து தவம் இருக்க மாட்டோம், நெய் விளக்கு கொண்டவனே போதும் அம்மா குழந்தையது ஆளனே போதும் ஆளும் பிள்ளை பூமானே போதும் அம்மா பூமானே பிள்ளையதும் எனக்கு வேண்டாம் போதும் அம்மா எனக்கு பிள்ளை வரா. அந்த மருத்துவ மதிப்பெண்ணவளும் மனங்கலங்கி புலம்பும் போது பொன்னூருக்கு மறுத்து வச்சு அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் முக்காளியை எடுத்து போட்டா உத்திரத்தில் கயத்தை போட்டா முக்காலிய போட்டா உத்தரத்துல கயத்தை போட்டா கயத்தை சரியான பாரகத்தை போட்டுக்கிட்டா ஏன் போட்டா கயத்தை கயத்தை பிடிச்சா அந்த காலம் கர்ப்பவதிகளுக்கு கஷ்டம் தெரியாதியா. அந்த தலைப்புல சொல்லி கயத்தை இறுக்கி பிடிச்சுக்கிடுவா. அந்த காலம் கயத்தை பிடிச்சாங்க. இப்போ
இப்ப வந்து நரசம்மா ரெண்டு கை காலையும் பிடிச்சுக்கிட வேண்டிய எங்க பேத்தியெல்லாம் பிடிச்ச கயத்தை விடவே இல்ல. ஏன் கயிறு அந்த கூட பிடிச்சுக்கிட்டா கெட்டிக்காரு இறப்பு பலமா இருக்கான்னு பாத்துருக்கா. பாதவத்தி மக்கா கயத்தை சேர்த்து சிக்கனு பிடிச்சா அவன் நாற்காலியை எடுத்து போட்டா கடகுடத்தில் கயத்தை போட்டா முக்காலியில் இருக்கும் போது முட்டு ரெண்டு நோகுதையா நாற்காலியில் இருக்கும் போது அணி எல்லாம் நோகுதையா. அந்த மருத்துவவதியானவா கயறதையும் பிடிப்பாளா கடவுளைத்தான் நினைப்பாளா கடவுளைத்தான் நினைக்கும் போது அரணாருட அருளால மிருகண்ட ரிஷி மனைவி அவள் மருத்துவவதி பெண்ணவளும் அடிதொடியா ஐயா வயருளைந்தா ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தா கொடி தோடியா ஐயா வயருளைந்து ஆண் குழந்தை ஒன்று பெற்றெடுத்தா ஐயா ஆண் குழந்தை பிறந்த போது அருகில் வந்த மருத்துவமோ பாபு கொடிய வழிபாளா குப்பல் கொடிய குளிப்பாட்டி நீராட்டி சனையதோ ஓட்டுவாளா நீராட்டி தாலாட்டி தாலாட்டி பொட்டு போடுவாடா தாலாட்டி ஓடாட்டியா ஆண் குழந்தை பிறந்த போது அருகில் வந்த பெண்கள் எல்லாம் அந்த மிருகண்ட ரிஷி மருத்துவாவதி பெண்ணானவளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறார் என்று அங்க கூடி வந்த பெண்கள் எல்லாம் கொலவயதும் போடுவாரா மாதவர்கள் ஒன்று கூடிய மணி கொலவ போடுவாரா சேர்ந்து வந்த பெண்கள் எல்லாம் திருக்குலவ போடுவாரோ அங்க ஆண் குழந்தை பிறந்த போது கடையூர் தன்னாதில திருகண்ட ரிஷியவாரோ செல்லா மகன் பிறந்தாரு சீனி பழஞ்சலவு அருமா மகன் பிறந்தார் அள்ளி பணம் கொடுப்பாரோ தங்க மகன் பிறந்தார் தருமங்கள அண்ணாதானம் சொரணதானோ அள்ளி அள்ளி பொன்பொருளும் வஸ்திரம் பொன்பொருளும் புகழுடனே அவரோ தர்மங்களை தான் வழங்கி 16 நாளை பிச்செடுத்த குழந்தைக்குத்தான் பேர் கொடுக்க வேணும். 16 நாளையிலே குழந்தைக்கு நாம் பேர் நாமத்தை சூட்ட வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்கு 16 வயது வரைக்கும் புத்திரன் இருப்பதாக சொன்னாரே. நம்ம புள்ள ஆளிலே அழகே அழகிலே மன்மதனா இருக்கிறானே. செக்க சிகப்பழக செந்தூர பொட்டழக
தங்கி தலை அழகு வாடாமல்லி நிறமழகு கோணி நல்ல உச்சலகு பொங்கு முக பொட்டழகும் சூடு தலை அழகு சூடு சுருள முடி அழகு அப்பேற்பட்ட ஆண் குழந்தை என்றுமே அழியாமல் நாமல் குழந்தை இருக்க வேணுமானா 16 வயது வரைக்கும் தான் பிள்ளையாக இருப்பாமனு பகவான் சொன்னாரு. அதனால நம்ம மகனுக்கு என்றும் 16 இருக்கட்டுமே. என்றும் 16 வயசு மார்க்கண்டான் என்றும் மார்க்கண்டையா 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 என்றும் மகிமையோடு பெயர் கொடுத்து மார்க்கண்டையா அப்படி மார்க்கண்டையரானவர மருத்துவவதி பெண்ணவளும் தரையதிலே விட்டமான தண்டைக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டமான பொற்பாதம் நோகும் என்று தோளாதில தொட்டில் கட்டி தொடையதில நடைவரத்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியதில நடைவரத்தி தாலாட்டி ஓராட்டி தாலாட்டி தலை மகனை வளர்த்துவாரா மார்க்கண்டையன தாலாட்டி அப்படி வளர்த்து வரும் நாளையிலே மார்க்கண்டையன் அவன் அவதாரம் செய்த போது தேவ முனிவர்கள் எல்லாம் கைலாசத்திலே நின்று கொண்டு என்றும் 16 வயசு மார்க்கண்டா இப்படி ஒரு அழகான பாலகன் பிறந்திருக்கிறானே ஆண்டவன் 16 வயசுக்குன்னு சொல்லிட்டாரு. தீர்க்க சுசிபவன்னு எல்லாரும் வாழ்த்துதாங்க. குழந்தைய பார்க்க வரக்கூடியவங்க எல்லாம் தீர்க்காசாயிரு சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா ஆளிலே அழகிலே மன்மதனாக இருக்கிறான் குழந்தை. இந்த பிள்ளையே நாளொரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார்கள். இந்த மார்க்கண்டன தரையிலே விட்டா தண்டைக்கால் நோகும் பூமியில் விட்டா பொற்பாத நோகும் என்று தோளில் தொட்டிலை கட்டி துடையிலே நடைவரத்தி வாரோடு தொட்டில் கட்டி மடியிலே நடைவரத்தி தாலாட்டி ஓராட்டி வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வரும் நாளையிலே மார்க்கண்டையரானவர்க்கு ஒரு வயதா மூன்று வயதாச்சு நல்ல வயதாதியில முடியிறக்கி காத குத்தி முத்தாலே கம்மலிட்டு காது குத்தி கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடுவாரா மார்க்கண்டையரானவரும் 5 வயதில அறிவு கலை ஆசானை அரண்மனைக்கு அழைத்து வருகிறார்கள். என் 16 வயதாக பெயர் பெற்ற மார்க்கண்டையனானவருக்கு ஆயகலை 64 கற்றுக் கொடுக்கிறார். 6 நல்ல வயதில 6
சுவடி தான் படித்து 7 நல்ல வயதா 5 வடி படிப்பா 8 நல்ல வயதா 8 பாடம் எழுதுவாரு 9 வயதாச்சு உலகதை எழுதுவாரோ 10 நல்ல பலகலையும் 12 வயதுக்குள்ள பல சாத்திரத்தை 14 வயதுக்குள்ள படியாத பாடம் இல்ல பாராத புராணம் இல்ல ஏற்றம் குதிரைய அழகு என்ற பள்ளிடம் விஷலம் மயக்கு வித்த 16 வயதாகி பாலகனும் இருக்கும் போது வயது மிருகண்ட ரிஷியும் மருத்துவாவதி பெண்ணானவள் மார்க்கண்டேயனை கண்டு அழுது முறையிட்டார்கள். அப்பா அம்மா அழும் பொழுது பார்த்தார் மார்க்கண்டேயன், ஏன் என்னைய பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க? மகனே மார்க்கண்டையா, பிள்ளை வர வாங்கும் போது சிவபெருமாள் 16 வயது வரைக்கும் தான் உனக்கு ஆயுசு என்று கொடுத்தார். அப்பா 16 வயது உனக்கு நெருங்கி விட்டது, மரணம் நெருங்கி விடுமோ என்று எனக்கு மனக்கவலை. அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம். 16 வயது என்றும் என்று நான் பேர் பெற்று வருவேன். இறைவனாகிய சிவனை எண்ணி இப்பொழுதே நான் சிவலிங்கத்தை பிடித்து தவம் இருந்து வருகின்றேன். மார்க்கண்டே பூசையதை செய்யுவாரா? பூசை செய்யும் வேளையிலே 16 வயதுவும் நிறைவடையும் வேளையிலே யமதர்ம ராஜமன்னன் யமதல்ல தூதுவரை அப்பொழுது அனுப்புவாரா? லிங்கம் அதை தான் பிடித்து பூசை செய்யும் மார்க்கண்டையன் பாச்சக்கயிர் போட்டு வீரதையும் எடுத்து வாங்கோ. யமதர்ம ராஜமன்னே தூதுவர அனுப்பும் போது யம தூதுவரும் ஓடோடி வாராரே. மார்க்கண்டையன் ஆனவர பக்கத்துல கூட நெருங்க முடியல. யமதூதவர்கள் யமதர்மராஜன் பக்கம் வந்தார். தர்மராஜா, மார்க்கண்டையன் பக்கம் எங்களால நெருங்க முடியலையே. யமதர்மராஜ மன்னன் கோபம் கொண்டார். இன்று இவனுக்கு 16 வயது நிறைவடையக்கூடிய காலமாச்ச, ஏன் இவன் பக்கம் போக முடியல என்று பாச்ச நல்ல வலை எடுத்தார். பெருமக்கடா வாகனத்தில் யமதர்ம ராஜ மன்னன் மார்க்கண்டையன் முன்னாலே பாச்ச வலை வீசுவாரா. வலை எது வீசும் போது மார்க்கண்டையனானவரும் சிவலிங்கத்தை பிடிப்பாரா. சிவனே சிவனே என்று சிவலிங்கத்தை பிடிக்க சிவலிங்கம் அசையும் போது பகவான் சிம்மாசனமும் சேர்ந்து அசையுது. அவன் பார்த்தார், பகவான் கோபம் கொண்டு சித்திரபுத்திர நயினாரை அழைத்தார். கணக்கு எப்படி இருக்குன்னு பாருப்பா. 16 வயது என்றும்னு நான் சொன்னேன், ஆனா சித்திரபுத்திர நயினாரோ என்றும் 16 என்று எழுதி விட்டார். அதனால இவனுக்கு மரணமே கிடையாது, என்றும் 16 வயது மார்க்கண்டையனாக இருப்பாய் மகனே. ஏ யமதர்மராஜா, என்னை நீ பாச்ச வலை போட்டு விழுத்ததினால கோபம் கொண்டு சிவபெருமாள் அவருடைய காலாலே யமதர்மராஜனை தான் காலால எத்துவாரா. காலால உதைத்த போது ஏ காலசாமி 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 கடவுளுமே பேர் கொடுத்த மகால போத்திக்கிட்டான் காலசாமி என்று சொல்லி கடவுளுமே பேர் கொடுத்த பூலோகம் போகணுமே புகழாக வாழணுமே. ஆக்கு வரம் அழிக்கு வரம் 1008 வரம் சொல்லு வரம் எல்லு வரம் கோடி வரம் வாங்கி குற்றாலங்கத்தமாடி பாவன சந்தனாதிகளே துறையில் நீராடி வாராறு காலசாமி அம்பை மாநகரம் விட்டு
நாதிலே முப்புடாதி வாசலிலே காலசாமி முக்கியமாகவே வந்தான்